ஹலோ எவ்ரிவன். எல்லாருடைய லைஃப்லையுமே கண்டிப்பாக அன்ஃபர்கெட்டபிள் ஸ்வீட் மெமரிஸ் இருக்கும். என்னுடைய லைஃப்லேயும் ரொம்ப ரொம்ப மறக்கவே முடியாத, மறக்கவே கூடாத ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ் என்னென்னா இந்த ஸ்வீட் மெமரிஸ் தான். தட் டு வித் மை லவ்லி குட்டீஸ். நான் ஒரு மேத்ஸ் டீச்சர். நான் ஆல்ரெடி 10th +1 +2க்கு தான் நான் கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் என்னுடைய ஒரு பர்சனல் நீடுக்காக நான் சிபிஎஸ்சி ஸ்கூலில் தட் டூ ஃபார் 5th 6th போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணுன்றதுக்காக நான் ஜாயின் பண்ணேன். 1 இயர்னு சொல்லி தான் ஜாயின் பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ் நான் 1 இயரில் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பட் நான் அந்த ஸ்கூல்லேருந்து ரிலீவ் ஆகி வெளியில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 days பிஃபோர் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தெரிய வந்தது. நான் ஸ்கூல் விட்டு நிற்க போகிறேன், மிஸ் நிற்க போகிறாங்க, மிஸ் போகிறாங்க, தட் டூ அப்ராட்க்கு கொஞ்ச நாளில் போயிடுவாங்கன்னொன்னே அப்பா அந்த பசங்களுடைய சொல்லவே முடியலங்க. அந்த பசங்களுடைய ஃபீலிங்ஸ், அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் பாருங்கள். வித்தின் அந்த ஒரு 3 days பிஃபோர் தான் உங்களுக்கு தெரியும். 2 days, அதாவது இன்னைக்கும் நாளைக்கு நான் வரப்போறேன்னா அந்த 2 நாள் அவங்க மைண்டில் என்னென்னலாம் தோணிச்சோ, அவங்க கையில் என்னென்னலாம் கிடைச்சிதோ அதெல்லாம் எனக்கு அவங்க யூஸ் பண்ண பழைய எரேசரில் இருந்து, பென்சிலில் இருந்து, பென்னில் இருந்து, சாக்லேட்ஸில் இருந்து. நான் ஸ்ட்ரிக்டாக சொன்னேன், ஐ ஒன்ட் டேக் எனி திங் ஃப்ரம் யூ. எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்லியும் கேட்கல. நிறைய பசங்க ஒரே அழுக வேற. நிறைய பசங்களா, எல்லா பசங்களுமே அழுகுங்க. அதாவது கோடி கோடியாக பணத்தை சம்பாதிச்சிடலாங்க. குட்டி குட்டி பசங்க மனசில் ஒரு இவ்வளோ பெரிய இடத்த நான் பிடிச்சிருக்கேன்றதப்ப ஐ ஃபீல் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். தேங்க் காட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த இன்ஸ்டிடியூஷன் விச் கேவ் மீ திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னால் மறக்கவே முடியாத பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் பசங்க பாருங்கள், அவங்க என்னை ட்ராயிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு இந்த ஸ்கூலில் நான் 1 year தாங்க ஒர்க் பண்ணேன். அதுலேயே ஐ காட் பெஸ்ட் டீச்சர் அவார்ட். தட் டூ மேயர் மேம் கிட்ட நான் வாங்கினேன். அதை விட நான் மேயர் கிட்ட வாங்கின அவார்டை விட என்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் 6th standardக்கு ஹேண்டில் பண்ணினேன். அதில் அவன் பாருங்க, அவனா ஒரு ஷீல்டு மாதிரி செஞ்சு எனக்கு அதை கொடுத்தது. எனக்கு அது அவ்வளோ ஒரு சந்தோஷம். இங்கே பாருங்க, அந்த பையனுக்கு எவ்வளோ என் மேலே பாசம். அந்த 1 dayல அந்த எப்படி எங்கள் ஸ்கூலில் டைமே கிடைக்காது எதுவுமே பண்ணுறதுக்கு. கரெக்டாக இருக்கும். ஒரு பீரியட்ஸ்க்கு அப்புறம் அவங்களுடைய பிரேக் டைம், லஞ்ச் டைம் எல்லாமே எக்ஸாக்டாக இருக்கும். இதிலலாம் எப்படி பண்ணினாங்க இதுன்னே தெரியாது. இதில் கிஃப்ட்ஸு வேறு. இதெல்லாம் எப்படி அவங்க பிளான் பண்ணாங்க, எப்படி வாங்கினாங்க, அதுவும் வித்தின் அ டே என்னென்னலாம் பண்ணாங்கன்னு. இதில் இந்த ஜிஆர்டி கிஃப்டில் இது ரொம்ப மறைக்கவே முடியாதுங்க. அந்த பொண்ணு அழுக நான் வாங்கிக்க மாட்டேமா, இது அகெயின்ஸ்ட் அவர் ஸ்கூல் ரூல், நான் இதெல்லாம் வாங்கக்கூடாது, நான் இது வாங்கினாலும் இப்போ எனக்கு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு கூட டைம் இருக்காது அப்படின்னு அந்த பொண்ணு அழுததை பாருங்க. அப்பா, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, கேர்ள்ஸ் தான். பட் அவங்களெல்லாம் விட அவ்வளோ பாசமா. இந்த பொண்ணுடைய பேர் பிரசீதா. என்னால் மறக்கவே முடியாது. இந்த பொண்ணுன்னு இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸு என்னை அவ்வளோ அப்படி ஹக் பண்ணிட்டு, எனக்கு நீங்கள் தான் வேணும், உங்களை தவிர வேற யாரும் வேணும், இவ்வளோ பாசம். நான் எனக்கும் நிறைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க. பட் இந்த அளவுக்கு முடியவே முடியாது. இங்கே பாருங்க, இவ்வளோ குட்டி குட்டி இதெல்லாம் அவங்க மனசில் என்ன தோணிச்சோ அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு என்ன இதெல்லாம் பார்த்தோன்னே, இதை ஆக்சுவலாக இந்த கிஃப்ட்ஸு, இந்த லெட்டர்ஸ்லாம் நான் ஓப்பன் பண்ணுறதுக்கே 4 month ஆஃப்டர் 4 month ஒன்லி நான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி இப்போ காட்டுறேன். ஏன் இது காட்டுறேன்னா, கண்டிப்பாக இது நானோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோ லைஃப்பில் எங்கே இருந்தாலும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். இதை கண்டிப்பாக நாங்கள் பார்க்கணும், எங்கே இருந்தாலும் பார்க்கணும். ஸோ இது அழியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் என்னென்னா யூடியூப் தான். ஸோ அதனால தான் நான் இதை அப்லோட் பண்ண போகிறேன். என்னால் எனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ கண்டிப்பாக இன்ஷால்லா ஒரு வீடியோஸாக நான் இதை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். என் குட்டீஸ் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க. நான் நினச்சேன் பெரிய பசங்க தான் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. ஐயோ, இவ்வளோ சின்ன பசங்களுக்கு இவ்வளோ ஃபஸ்ட்டு டைம் போய் எடுக்க போகிறேனே, என்ன பண்ண போதுங்களோண்ணா, இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இதெல்லாம் சொல்லவே முடியாது. அவ்வளோ பாசம், அவ்வளோ ஒரு மெமரபிள் ஸ்வீட் மெமரிஸ். தேங்க்யூ.